வண்டி ஏது புள்ள? குலுக்கல் சீட்ல விழுந்ததுப்பா. ஃபர்ஸ்ட் பட்டு புடவை குங்குமச்சிப்பில் விழுந்ததுல இப்போ இது விழுந்திருக்கு. ஜோசியம் கேட்டேன் புள்ள. உனக்கு நல்ல நேரம்னு சொன்னான். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். அப்பா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டாப்பா. அதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ற. இது கிராமம் புள்ள. நான் படிச்ச பொண்ணு, நீ வாங்கிட்டு வா. சரி சரி. தம்பி தம்பி, கம்பெனிக்கு வந்து கட்டுறதுக்கு நேரம் இல்லை. இந்தாங்க 2 வாரத்துக்குள்ள பணம் இருக்கு. நானும் வெள்ளச்சி ஊருக்கு போறோம். ஊர்ல உறவுக்கார பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கை வந்திருக்கு. எனக்கும் இதான் ஒரு நல்ல வாய்ப்பு. சொந்தக்காரங்க பயல முன்னாடி என் வெள்ளச்சி கொண்டு போய் நிறுத்தி காட்டுவேன்ல. அன்னைக்கு கேவலமா பேசின பயலுங்கள்லாம் இன்னைக்கு மூக்கில் வரல வைக்கணும். பொண்ணு எனக்கு கொடு, உனக்கு கொடுன்னு என் காலில் வந்து விடணும். அப்பவும் மசிய மாட்டேன், என் வைராகியத்தை காட்டுவேன். என் ஜாதிக்கார பையலங்க பத்தி எனக்கு தெரியும் தம்பி. விட மாட்டானுங்க. அதுல ஏதாவது நல்ல பையனா பார்த்து வாக்கு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்பிட்டுமா தம்பி? ஏல நான் 4 காசு சம்பாரிச்சா உனக்கு எங்க உள்ள நோகுது? எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா உனக்கு ஏமல நோகுது? நான் தான் கணேசட்ட போட்டு கொடுத்தேன். என் மேனேஜர் வேலைய காலி பண்ண உடனே நான் சும்மா விட மாட்டேன்ல. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்றேன்டா, நான் பண்றேன்டா. பாறா. நீங்களும் சண்டை போடுவீங்க. வெட்டுக்கு தரதும் பாத்துட்டு போறானு 10 நிமிஷமா காத்து கிடக்குறேன். வெறும் பேச்சா பேசுறீங்க, வெட்டி போயிடுடா. இம்புட் நேரத்துல ஒருத்தன் தலைய அது விழுந்திருக்க வேணாம். உலவரிக்கு பிறந்தவனே. நேரம் எல்லாம் வேஸ்டா போச்சு. ஏய், இவங்க என்ன சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? உன் தலைய வெட்டட்டா? உன் தலைய வெட்ட பாக்குறியா? இப்போ உன்னை வெட்ட பாக்குறியா? ஐயோ, வெட்டிடுவேன் போல இருக்கே. சாச்சி சொல்றதுக்கு ரோட்ல ஒரு பயவளையும் காணாமே. வெட்டிட்டு வா. வெட்டிட்டு போடா. உன் தலைய வெட்டிடவா? யார் தலைய? யாரு வெட்டறது? வெட்டட்டுமா? வெட்டா, வெட்டா. இந்த வந்துட்டாடா என் மாப்பிள்ளை. இப்போ வெட்ட போறியா இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க கணேசா. பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. வெட்டு. மாப்பிள்ளை வெட்டுனா நான் தானப்பா ஜெயிலுக்கு போனோம். பின்ன உங்க ஒப்பனா போ. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என் மாமனை யாரும் அடிக்க கூடாது. என் செல்லமா நீ குடிச்சிருக்க, வீட்டுக்கு போ. ஏன் மாமா? அப்ப நான் குடிக்காரா மாமா? இப்ப நீ குடியாரு. நொந்த மனசுக்கு மனசு வச்சிருக்க மாமா. அப்படி நீ என்ன மாப்பிள்ள நொந்து போன? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. என்ன மன்னிச்சிரு மாமா. என்ன உன் போதைக்கு என்ன அம்மனக்கட்டை ஆக்கிட்ட? சரி, வாக்கப்பட்ட ஊரு தானே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிறந்த மணிக்கே போவோம். எங்க இருக்கியா நீ? தம்பி ஏண்டா என் காதல் ஆலமரம் மாதிரி தலைக்கும் சொன்ன, ஆரம்பத்திலே பட்டு போச்சுடா. உன்னை இன்னைக்கு சாவடிச்சுட்டு தாண்டா போவேன். தம்பி, உன் காதல் கை கூட பரிகாரம் சொல்ற தம்பி. என்ன பண்ணி கழுத்து பிடிக்கிற? வாப்பா, அப்படி கைய கொடு. அட போப்பா, நீ உன் காதலையும் பொண்டாட்டி எல்லாமே ஒருத்திதாப்பா. வேற எந்த பொண்ணு வாழ்க்கையில குறுக்கிட முடியாது. இத நான் சொல்லல, ஒரே சொல்லுது. நம்பி போ, திரும்பி வருவா. வரல மவனே, உனக்கு சங்குதாடா. பிறந்த ஊர்ல ஒரு நாள் கூட தங்க மாட்டேன்ட்டேன். என்ன புள்ளையோ போ. புள்ள வந்துட்டியா? எனக்கு தெரியும் புள்ள நீ வருவேன்னு. ஜோசியக்கார கரெக்டா சொல்றா. எதுக்கு புள்ள 2 டிஃபன் பாக்ஸ்? 3 மணிக்கெல்லாம் பயங்கரமா பசி எடுக்குதுப்பா. சரி. ஆஹா, முருங்கா கூட்டு. என்னடா வேணும்? தேன் மிட்டாய்.
ஹலோ லே கணேசா, பொண்ணு சாப்பாடு நல்லா இருக்கா? என்னல முழிக்கிற? அப்பதாம்ல பேசுறேன். முருங்கா கூட்டு எப்படி இருக்கு? பொதுவா பொண்ணுங்க புருஷன்மார்களை முந்தைய நாள் தான் முடிஞ்சு போடுவாங்க. இவ உன்னைய சமையல்ல முடிஞ்சு போட்டுருவா. சாப்பிடு சாப்பிடு, நல்லா ருசிச்சு சாப்பிடு. பொண்ணு சமைச்சது. காதலனுக்கு குரலை மாத்தி பேசுறியா? இது காதலுக்கு ராசியான கடம்மா. நானும் இந்த கடையில தான் இந்த ராசாவை காதலிச்சேன். தமாசுக்கு நானும் குரலை மாத்தி பேசினேன். அவரோட குரல் எனக்கு வந்துடுச்சு, என் குரல் அவருக்கு போயிடுச்சு. இல்ல நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, அப்பனுக்கு எப்படி தெரியும்? அப்படியா கணேசா? பயத்துல சாப்பிட்டியா இல்லையா? அடி சிரிக்கும் பாவல, நீ தானே அது? ஏய் என் பொண்டாட்டியரா வெளிய வாங்கடு, வெளிய வாங்கடுனா. ஒன்று 2 3 ஒருத்தி எவன் கூட நீ போனா? எவன் கூடயும் போகலங்க, உடம்பு சரியில்லை, உள்ள படுத்திருக்காங்க. அதை விட ஏண்டு எவரு என்ன கட்டி எழுதிட்டு போக சொன்னவ? அண்ணாச்சி, பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது பெரிய மனுஷனுக்கு அழகு வேண்டாச்சி. அண்ணாச்சி என்ன எடுத்துக்கிறீங்க? என் பொண்டாட்டி வாய திறந்தான்னு வச்சுக்கிறீங்க, நாண்டுகிட்டு சாகுறாப்புல பச்சை பச்சையா கேப்பா. இந்த நாத்து சின்ன ஒரு வாய் பிரச்சனை, வாங்க ரூமுக்குள்ளேன்னு என்னைய கூப்பிட்டா. நம்பி போனேன், ஏதாச்சும் முத்தத்தை கொடுக்க போறான்னு பார்த்தா குமுறு 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 குமுறுன்னு ஒத்த சத்த வெளியில வந்துச்சா. இது பத்தான்னு தென்னை வழக்கமாறு பிரி பிரின்னு பிரிச்சுட்டா. அவளோட வாழணும்னு ஆசைப்படுறோம்ல, அவ குடுக்கறத வாங்கிட்டே ஆகணு. இதுக்கு போயிட்டு கையை தூக்கிட்டு காலை தூக்கிட்டு ஏதாச்சு? அதை விடுற டேய், சம்பந்தம் இல்லாத ஒரு சிரிக்கு என்ன கேவலப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போக வச்சுட்டாடா. அண்ணாச்சி, என் மாப்பிள்ள கணேசே என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டேன். பள்ளி வாங்கிருவோமா? அவனையும் பள்ளி வாங்கிருவோமா? அட போடா போடா, அந்த கணேச போய சாவகாசம் எனக்கு வேண்டாம்டா. அவனை தொட்டா எனக்கு தாண்டா பிரச்சனை. ஆனா அவன் நல்லா இருக்கான்டா. என்னால வருது பழச்சான்னு இருக்கட்டும்டா சரி. ஆனா சூரி வெள்ளச்சிக்கும் கணேசனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இத என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், பாத்துக்க. எனக்கு சந்தேகம் தான் என்னாச்சு, கண்டுபிடிச்சிடுறேன். இனிமே எனக்கு இதுல பேசு புள்ள. எங்க வீட்ல கரண்ட் இல்ல கணேசா. வரும் போ. ஏன் கணேசா வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிற? என் புருஷனா போய் 1 வருஷம் ஆச்சுல்ல, அப்பப்ப வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? தனியா தானே இருக்கேன். இவன் ஏன் இப்படி கடந்து செலுத்துக்கிறா? சீட்டு பணம் கட்டிட்டல, போய் தொலைய வேண்டியதானே. நீ இந்த ரொம்ப செலுத்துக்கிற. ஹலோ கணேசா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. புள்ள ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்துட்டு பலமா அடிபட்டிருக்கு. எந்த இடத்துல புள்ள? ராமர் கோயில் முன்னாடி. புள்ள கணேசா, நான் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கேன். எந்த ஆஸ்பத்திரி புள்ள? சீதா நர்சிங் ஹோம். அங்கே இரு புள்ள, இதோ வந்துடுறேன். 2 நாளா வேலை பக்கத்துல போல உடம்பு எங்க இங்க ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி வந்ததா? யோ, டாக்டரே வந்து 4 நாள் ஆச்சியா. அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. புள்ள கட்டு போட்டேன் கணேசா, இப்ப பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். அங்கே இரு புள்ள, எங்கேயும் போயிடாத, இதோ வந்துடுறேன்.